ரயில்களின் டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டண உயர்வு சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மத்திய அரசு ரயில் கட்டணம் உயர்த்தியிருக்காங்க. இதில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இந்த ஆண்டிலே 2 முறை கட்டணம் ஏற்றிருக்கிறாங்க. இதனால் ரயிலே நம்பி இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் டெய்லியும் ரயிலை நம்பி பயணிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த கட்டண உயர்வு ஒன்றும் அதிகமாக இல்லைனாலும் ஆண்டுக்கு 2 முறை ஏற்றுறது ஒரு கண்டிக்கத்தக்கது தான். இதை மறுபரிசீலனை பண்ணலாம் மத்திய அரசு. இந்த ரயில் கட்டண உயர்வு கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது தான். ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பாதிக்குது. ஆட்டோ டிரைவருங்களுக்கெல்லாம் சவாரி போகும்போது ரயில்லையும் அதிகமாக தரோம், ஆட்டோ டிரைவர் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இதை மறுசீலனை பண்ணலாம் மத்திய அரசு. ரயில் கட்டண உயர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப பாதிக்கும் சார். அதுமாரி ஏழை எளிய மக்கள் பயணம் பண்ணுறதே ரயிலில் தானே பயணம் பண்ணுறோம், வேறு எதில் பயணம் பண்ணுறோம்? அதுதானே மிக முக்கியம். பஸ்ஸுக்கு யார் போகிறாப்ப? பஸ்ஸே இல்லாமல் ரயிலில் போகிறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. ரயில் தான் மிக முக்கியம். அதை விட எல்லாருக்குமே நல்லது செய்யணுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 40 கோடி பேர் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நம்ம இந்தியன் ரயில்வேல. இந்த ஆண்டில் மட்டும் மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய ரயில் கட்டணத்தை 2 முறை உயர்த்தியுள்ளது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இந்தியாவிலே பொதுமக்களும் ஏழை எளிய மக்களும் வியாபார பெருங்குடி மக்களும் அதிகமாக ரயில் போக்குவரத்தை நம்பியிருக்கிறார்கள். இந்த கட்டணம் அதிக அளவில் இல்லாவிட்டாலும் கூட இந்த ஏழை எளிய பாதிக்காத அளவுக்கு இருக்கிறது. மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.